ஹலோ வணக்கம். ராபி குளோபல் டைரக்ஷனில் சாய் பலிகான் நிகிதா சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடித்து வெளியான படம் தான் ஜுவல்தீப். இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஜுவல்தீப் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேர்மையான ஒரு டாக்டர், அவருக்கு வந்து 2 பசங்க. அவர் மூத்த மகன் தான் நம்ம ஹீரோ. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவியர் ப்ளஸ் வந்து அவருக்கு வந்து இன்னொரு தவறான ஒரு வழிக்கு போகிறாரு. அது என்ன, அந்த உலகத்தில் பணம் இல்லைன்னா எதையுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை அவர் ஏற்படுத்துகிறாரு. அதன் மூலிமா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மியூசியத்தில் வைக்கிற எல்லா பொருட்களையும் களவாண்டு இவர் வந்து பெரிய விலைக்கு விலை பேசி விற்றுருவார். அப்படி தான் ஒரு சூழல். இப்போ வந்து ஒரு பெரிய டான், அவருக்கு வந்து ஒரு மியூசியத்தில், மும்பையில் இருக்கிற ஒரு மியூசியத்தில் ஒரு பொருள் வருது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைரம். அந்த வைரத்தை வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஹீரோவோட அப்பா பேரில் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டியை மிரட்டி வாங்கிட்டு, அந்த வைரத்தை கொள்ளையடிச்சு கொடுத்தா தான் நான் வந்து உங்கள் ஃபேமிலியை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காரு. அதுபோல் நம்ம ஹீரோ அந்த காலத்தில் தானே குதிக்கிறாரு. குதித்த உடனே அந்த வைரத்தை போய் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தினோட கதை. இந்த படத்தினோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினோட கதை நம்ம கதைக்குள்ளே நுழையிறதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். அதுவரையில் என்ன நடக்குது ஏது நடக்குது நம்மளுக்கு தெரியாது. அதுபோல் இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டாப்பெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அந்த ஃபஸ்ட் ஸ்டாப்பு பேசுகிறதே ரொம்ப லென்த்தாக பேசுவாங்க இந்த படத்தில். அதுபோல் இந்த படத்தில் வந்து ஹீரோயினி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது. வில்லனோட மனைவி தான் இந்த படத்தில் ஹீரோயினி. அவங்கள தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக ஹீரோ வந்து வில்லனை கொண்டுட்டு மனைவியை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுவார். இப்படி தான் அந்த கதை போயிட்டுருக்கோம். வில்லன் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேரக்டரை நம்மளுக்கு பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வந்து பேசும்படியாக ஒரு ஆள் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அது வில்லன் தான். ஹீரோவோட அதிக ஸ்கோப் கொடுத்துருக்காங்க வில்லனுக்கு. முதல் சீன்லாம் ரொம்ப கொடூரமாக ஒரு கேரக்டர் அடித்து கொல்ற சீன் இருக்கும். அந்த சீன்லாம் உண்மையிலே நெஞ்சை பதப்பதைக்கிற சீனாக இருக்கும். அந்த ரத்தத்தை அவர் ரசித்து ஒரு போட்டோ எடுத்து வச்சுருப்பார். அதை காட்டுவார் ஹீரோ கிட்ட. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு வேறு லெவல் இருக்கும். அதுபோல் இந்த படத்தில் ஒரு 2-3 பாடல்கள் இருக்குது. அந்த பாடல்கள் எல்லாமே கேட்கும்படியாக தான் இருக்குது. தமிழ் டப்பிங்கில் நீங்களே அவர் யோசனை பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு. இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தில் வர எல்லா கேரக்டரும் நல்லா தான் பண்ணிக்கிறாங்க. அதுபோல் எங்கள் அப்பா கேரக்டர் நல்லா பண்ணிக்கிறாங்க. தம்பி கேரக்டர் வந்து வெயிட் இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக எழுதலை, அது நல்லா கொடுத்துருக்கலாம். அதுபோல் இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறது வந்து மைனஸாக இருக்குது. ஒரு டைம் போய் அந்த மியூசியத்தில் கொள்ளையடிக்கிற சீன்கள்லாம் கொஞ்சம் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்குது. அவர் கதை சொல்கிற சீன்லாம் உண்மையிலே நல்லா இருக்குது. அதுபோல் செகண்ட் ஹாப்பில் வந்து ஃபுல்லாக ஃப்ளைட்டில் தான் எடுத்துருக்குறாங்க. அந்த ஃப்ளைட் சீனும் நம்ம கொஞ்சம் பரபரப்பாகவும் ஒரு த்ரில்லிங்காகவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த படத்தை. ஃபஸ்ட் ஹாப் பார்த்துட்டு போர் அடிக்கிறவங்க செகண்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படம் வந்து ஒரு முழுமையான படம் பார்த்த ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். இந்தி படங்கள்னாவே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ரொம்ப கொல வளவலான்னு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா நீட்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. அது போல் தான் இருக்கும். அதுபோல் தான் இந்த ஜுவல்தீப்பும் படமும். அந்த வைரத்தை கொள்ளையடிக்கணும் எப்படியாவது ஒன்று, அது எப்படி கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட கான்செப்ட். அதுபோல் அந்த வைரத்தை கொள்ளையும் அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பெரிய ஒரு வேலை தான் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.